இன்றைய நாளிலேயும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சிந்திக்கும்படியாக நம்முடைய வேதாகமத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்திற்கு திருப்பிக் கொள்வோம். இதில் வசனங்கள் 8 21 முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன் என்பதை நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த நேரத்திலேயும் இந்த வேத வசனங்களின் மூலமாக எங்களோடு பேசியறல வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய, நாங்கள் சீர்திருத்த வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமான வாழ்க்கை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதைப் போல ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய இருதயத்தை இளைப்பார பண்ணுகின்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்கும்படிக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம பொதுவாக உலகத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அன்பு இல்லைனா நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி போன்றது, ஒரு கண்ணாடி குவளை அல்லது ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போன்றது. அது ஒரு தடவை உடைஞ்சிட்டா அதை எவ்வளவு தான் நம்ம ஒட்ட வைக்க பார்த்தாலும் மீண்டும் அதனுடைய முந்தைய நிலைமைக்கு அது வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம ஒட்ட வச்சாலும் அது பல துண்டுகளாக பல பகுதிகளாக உடைந்த அந்த ஒரு குவளையையோ அல்லது ஒரு பாத்திரத்தையோ நாம் அதை திருப்பி ஒட்ட முயற்சித்தாலும் அதை ஒட்டினாலும் அதனுடைய முந்தைய நிலைமைக்கு அது ஒருபொழுதும் வராது அப்படின்னு உலகத்தில் சொல்கிற விஷயத்தை நாம் கேட்டிருப்போம். ஆனால் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியானது முற்றிலும் மாறுபட்ட உண்மையை கிறிஸ்தவர்களுக்கு கற்றுத்தருவதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலே 3 மனிதர்களை குறித்து எழுதுகிறார். காலையில் கூட நாம் இந்த வேத பகுதியினுடைய அறிமுகத்தில் நம்ம அதை சொல்ல கேட்டோம். யார் யாரை குறித்து பேசுகிறாருன்னு சொன்னால், இங்கே பிலமோன் இருக்கிறார். பிலமோன் யாருங்கிறது நமக்கு தெரியும். அவர் ஒரு கிறிஸ்தவ அடிமை உரிமையாளர். ஒனேசிமு இருக்கிறார். இந்த ஒனேசிமு பிலமோனிடத்திலே அடிமையாக இருந்த ஒரு மனிதன். மூன்றாவதாக பவுல் இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஒனேசிமு என்கின்ற மனிதன் இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய எஜமான் இந்த பிலமோனிடத்திலிருந்து ஓடி போயிட்டான்.
இப்போ ஓடி போனத உடனே அந்த உறவு என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சிருச்சு. அந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடைஞ்சிருச்சு. அந்த காயமானது அது மிகவும் உண்மையானது, மிகவும் உண்மையானது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனிடத்திலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும் என்று உலகம் ஒருவேளை எண்ணும், இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இங்கே தேவன் இறங்கி வருகிறார். இங்கே ஒரு கிருபையினுடைய வேலை, சுவிசேஷத்தினுடைய வேலை இங்கே நடப்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த நிருபத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இது நமக்கு என்ன கற்றுத்தருகின்றது என்று சொன்னால், சுவிசேஷமானது அல்லது கிருபையின் சுவிசேஷமானது அது உடைந்த விஷயங்களை, உடைந்த உறவுகளை, உடைந்த காரியங்களை அது வெறுமனே ஒட்டுவது கிடையாது, மாறாக புதிதான ஒரு உறவை அது ஏற்படுத்துகின்றது என்பதை இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அது எப்படி அதை செய்கின்றது என்பதை 3 குறிப்புகளின் அடிப்படையிலே இந்த வேத பகுதியிலிருந்து நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக இதில் நாம் பார்க்கின்ற காரியம், சுவிசேஷத்தின் கிருபை மனிதர்களை புதிய வழியில் காணும்படிக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை முதலாவதாக நாம் இதில் பார்க்கிறோம். சுவிசேஷத்தின் கிருபை மனிதர்களை புதிய வழியில் காணும்படி செய்கின்றது. 10வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கும் மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும் என்று பவுல் எழுதுகிறார். இந்த நம்ம சிந்திக்கும் பொழுது மனிதர்களை பார்ப்பதற்கு ஒரு இயல்பான ஒரு பார்வை இருப்பதை நாம் அறிகிறோம். இயல்பான ஒரு பார்வை. என்ன இயல்பான பார்வை அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துலையும் கூட இந்த பிலமோனுக்கு ஒனேசிமு யார் என்பது தெரிஞ்சிருக்கும். ஒரு இயல்பான பார்வையின் அடிப்படையில் இந்த ஒனேசிமு யார் என்பதை பிலமோ நன்றாக அறிந்திருந்தார். யார் இந்த ஒனேசிமு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அடிமை. இயல்பான பார்வையில் அவன் ஒரு அடிமை. அடிமை அப்படிங்கிறத தாண்டி அவன் தன்னுடைய கடமையிலே தோற்று போன ஒரு மனிதன். சரிங்களா? தன்னுடைய கடமையிலே தோற்று போன ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து, நம்ம வரலாற்று சான்றுகளை படிக்கும் பொழுது அவன் தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து சிலவற்றை திருடி கொண்டு போய்விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து அவனுடைய உடைமைகளை திருடி கொண்டு ஓடிப்போன ஒரு மனிதன். இவர் தான் யார்? ஒனேசிமு. சரிங்களா? இயல்பான பார்வையில், மனிதர்கள் பார்க்கின்ற இயல்பான பார்வையிலே பிலமோனுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஒனேசிமு யார்? இவன் என்னுடைய அடிமை, ஆனால் எனக்கு உண்மை இல்லாமல், என்னை மதிக்காமல், என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல், என்னை விட்டு என்னுடைய சொத்துக்களுக்கு பாதகம் ஏற்படுத்திவிட்டு என்னுடைய உடைமைகளை திருடி கொண்டு ஓடு போன ஒரு கீழ்ப்படியாத ஒரு தோற்று போன ஒரு மனிதன். இதுதான் இயல்பான பார்வையிலே ஒனேசிமு. இன்றைக்கு உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது கூட உலகம் மனிதர்களை எப்படி பார்க்கும் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய கடந்த கால தோல்விகள். சரிங்களா? அவர்களுடைய கடந்த கால தோல்விகள், கடந்த காலத்திலே அவர்கள் நமக்கு ஏற்படுத்தின காயங்கள், அல்லது கடந்த காலத்திலே அவர்கள் செய்த மகா பெரிதான மேன்மையான விஷயங்கள், இதன் அடிப்படையில் தான் மனிதன் ஒருவனை இயல்பாக பார்க்கிறான். இதுதான் இயல்பான பார்வை. சரிங்களா? ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகம் என்ன செய்யுது? அப்பேற்பட்ட ஒரு மனிதன்
அவன் ஒரு உறவை உடைக்கும் பொழுது, இல்லைனா நம்பிக்கையை உடைக்கும் பொழுது, இல்லைனா அன்பை உடைக்கும் பொழுது, அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உலகம் பார்க்குது இல்லையா? என்றைக்கு அன்பு உடையுதோ, என்றைக்கு நம்பிக்கை உடையுதோ, என்றைக்கு ஒரு உறவுகளிலே ஒரு சற்று விரிசல் ஏற்படுகின்றதோ, உலகத்தினுடைய இயல்பான பார்வையின் அடிப்படையில் அத்தோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆனால் அதோடு முடிந்து விட்டது என்று உலகம் சொல்லுகின்ற அந்த நேரத்தில் இங்கே நம்ம சுவிசேஷத்தை பார்க்குறோம். அப்பேற்பட்ட ஒரு நேரத்தை, அப்பேற்பட்ட ஒரு சமயத்தை, உறவுகள் உடைக்கப்பட்ட அல்லது நம்பிக்கைகள் தகர்க்கப்பட்ட அந்த ஒரு நேரத்தை புதிய உறவாக ஏற்படுத்துவதற்கான ஒரு சமயமாக கிருபையானது பார்க்கின்றது. அதுதான் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் என்ன செய்து அப்படின்னா, உடைந்த ஒரு நேரத்தை அல்லது உடைக்கப்பட்ட ஒரு நேரத்தை அது கிருபையானது வேலை செய்வதற்கான தருணமாக பார்க்கின்றது. இப்போ இங்கே ஒனேசிமு நம்பிக்கையை உடைச்சிட்டார். கண்ணாடி சுக்குநூறாக உடைஞ்சிருச்சு. திருப்பி ஒட்டவே முடியாது என்பது உலகத்தினுடைய பார்வை. ஆனால் சுவிசேஷத்தின் பார்வை என்று ஒன்று இருக்குது, சரிங்களா? சுவிசேஷத்தின் பார்வை, அந்த ஒரு பார்வையில் தான் நாம் நம்முடைய சக விசுவாசிகளை பார்க்கும்படிக்கு இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் அழைக்கப்படுகிறோம். என்ன அந்த சுவிசேஷத்தின் பார்வை அப்படின்னு சொன்னால், இங்கே நீங்கள் கவனிக்கும் பொழுது இங்கே பவுல் அவர் பிலமோனுக்கு எழுதுகிறாரு. அப்படி பிலமோனுக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லலை, எப்பா பிலமோன், இந்த ஒனேசிமு உன்னை விட்டு ஓடி வந்துட்டான், உன்னுடைய உடைமைகள்லேருந்து கொஞ்சத்தை திருடிட்டு வந்துட்டான், உனக்கு உண்மை இல்லாமல் உன்னுடைய நம்பிக்கையை உடைச்சு, உன்னுடைய அன்பை உடைச்சு, உன்னுடைய ஆதரவில் இருந்த அந்த மனிதன் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு சுக்குநூறாக உடைச்சிட்டு வந்துட்டான். எது உடைஞ்சிச்சோ அது மறுபடியும் ஒட்டப்பட முடியாது, சீர் செய்யப்பட முடியாது, அது அவ்வளவுதான் என்று பவுல் சொல்லலை. மாறாக அவர் என்ன சொல்றார்? 16வது வசனத்தை பாருங்களேன். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியம் உள்ளவனாயிருக்க வேண்டும். இப்போ இந்த ஒனேசிமு பவுலை சந்திக்கிறார், எப்படியோ சந்திக்கிறார், சிறையிலே எப்படியோ சந்திக்கிறார். அப்படி சந்தித்ததற்கு பிற்பாடு இங்கே பவுல் என்ன செய்கிறார்? அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவரை ஆத்தும ஆதாயம் செய்கிறார். அப்படி ஆத்தும ஆதாயம் செஞ்சு இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே, இந்த மனுஷன் மீட்கப்பட்ட உடனே இங்கே பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவன், சரிங்களா, உறவை உடைத்த ஒரு மனிதனாக நீங்க அவனை பார்க்காதீங்க, அவனை எப்படி பாருங்கன்னு சொல்றாரு, பிரியமான சகோதரனாக பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. பிரியமான 15வது வசனத்தில் பாருங்களே, அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்றார். இந்த கிறிஸ்தவ ஒப்புரவாகுதல் அல்லது இந்த கிருபையின் பார்வை, சரிங்களா, விசுவாசிகளுக்கு தான் நம்ம பேசுறோம், உலகத்துக்கு கிடையாது. இப்படி இந்த கிருபையின் பார்வை அல்லது கிறிஸ்தவ ஒப்புரவாகுதல் என்பது அது உடைந்து போன உறவுகளை அல்லது உடைக்கப்பட்ட அன்பை அல்லது உடைக்கப்பட்ட நம்பிக்கையை அது மீண்டும் முன் இருந்த நிலைமைக்கு மாற்றுவது கிடையாது. மாறாக முன்னர் இழந்த நிலைமையை காட்டிலும் அதைவிட பெரிதான ஒரு நிலைமைக்கு மாற்றுகின்றது. இதுதான் சுவிசேஷம் ஏற்படுத்துகின்ற ஒரு மேன்மையான ஒரு தாக்கம், சரிங்களா? உலகம் ஒரு பார்வையில் பார்க்குது, அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சுன்னு உலகம் பார்க்கின்ற பொழுது இந்த சுவிசேஷத்தை பாருங்களேன், எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பார்வை. முடிந்தது என்று உலகம் சொல்லும் பொழுது இங்கே சுவிசேஷம் சொல்லுது, அதைவிட மேலான ஒரு உறவு, முன்னர் இருந்ததை விட சீர்படுத்தப்பட்ட, மீட்கப்பட்ட, அதைவிட பாக்கியமான ஒரு உறவு. அதான் பவுல் சொல்றார், அவன் இனி அடிமையானவனாக அல்ல, அடிமைக்கும் மேலாக பிரியமான சகோதரனாக, கிறிஸ்தவ சகோதரனாக பாருங்கள். அப்போ கிறிஸ்தவ ஒப்புரவாகுதல் அது முன்னிருந்த நிலைமைக்கு சீர்படுத்துவது கிடையாது, அதை மீண்டும் ஏற்படுத்துவது கிடையாது, அதை பார்க்கிலும் மேன்மையான ஒரு உறவை ஏற்படுத்துகின்றது. அப்படி ஏற்படுத்தும் பொழுது எல்லாமே முற்றிலுமாக இங்கே
மாற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். என்ன மாறுதல் நடக்குது? இனிமே பிலமோன் ஒனேசிமோ எப்படி பார்க்கக்கூடாது? அவனுடைய கடந்த கால தோல்விகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. அதை தான் இங்கே பவுல் சொல்கிறார். இப்படி மீண்டுமாக ஒனேசிமோ பிலமோனிடத்தில் அனுப்பும் பொழுது இவர் இது எல்லாத்தையும் சுவிசேஷத்தின் பார்வையை, சுவிசேஷத்தின் கண்ணோட்டத்தை இங்கே சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்படி சொன்ன உடனே இது எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றுகின்றது. என்ன மாறுது? இனிமே பிலமோன் ஒனேசிமோ பார்க்கும் பொழுது, யாண்டா ஓடுகாலி பயலே அப்படின்னு சொல்லக்கூடாது. என்கிட்டேருந்து திருடிட்டாடா போற நாயே அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அடிமைக்கார பையனி என்னிடத்திலிருந்தே நீ ஓடிப்போ என்னூட்டு சொத்தை எடுத்துட்டு நீ ஓடுவியா நீனு அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி மாறுது பாருங்களேன். அவனுடைய கடந்த கால தோல்விகள், அவனுடைய கடந்த கால உறவுகளை உடைத்த அவனுடைய தவறான காரியம், இதன் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. அவனுக்குள்ளாக இப்பொழுது இருக்கின்ற கிருபையின் அடிப்படையில் அவனை பார்க்க வேண்டும். சரிங்களா? இந்த ஒனேசிமுக்குள்ள இப்போ கிருபை வேலை செய்யுது. இந்த ஒனேசிமுக்குள்ள இப்போ கிறிஸ்து இருக்கிறார். இந்த ஒனேசிமுக்குள்ள இப்போ கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஓடுது. இந்த ஒனேசிமுக்குள்ள இப்போ கிறிஸ்துவினாலே அவன் மீட்கப்பட்டவனாக, அவருடைய சரீரத்தை சேர்க்கப்பட்டவனாக தேவன் அவனை பார்த்து இவன் என்னுடையவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறான். ஆனபடினாலே இப்போ ஒனேசிமுவை பிலமோன் பார்க்கும் பொழுது கடந்த கால தோல்விகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. அவனுக்குள்ளாக இப்பொழுது கிரியை செய்கின்ற கிருபையின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். இப்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். சில கேள்விகளை நாம் நம்மள்கிட்ட கேட்டு பார்ப்போம். நானும் கேட்டு பார்த்தேன், நீங்களும் கேட்டு பாருங்க. என்ன கேள்வி? முதலாவது கேள்வி, யாரை அவர்களுடைய கடந்த கால தோல்விகளின் அடிப்படையிலே மட்டும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? முதலாவது நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி, யாரை அவர்களுடைய கடந்த கால தோல்விகளை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அவங்க மாறி இருக்கலாம், இன்றைக்கு அவங்க மனம் திரும்பி இருக்கலாம், அல்லது இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தேவனிடத்தில் திருப்பப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு காலத்தில் நமக்கு பாவம் செய்தவர்கள், தீமை செய்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே மீட்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்திலே ஒன்றாக சேர்க்கப்பட்டு தேவன் அவரை பார்த்து இவன் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று தேவன் சொல்லும் பொழுது அந்த ஒரு மனிதனை இன்றைக்கு வரைக்கும் நாம் என்ன செய்யலாம்? கடந்த கால தோல்விகளின் அல்லது அவர் ஏற்படுத்திய காயங்களின் அடிப்படையில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, யாரை நான் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய கடந்த கால தோல்விகளின் அடிப்படையிலே மட்டுமே பார்க்கிறேன்? அவங்களுக்குள்ளாக இப்போ கிருபை வேலை செய்து அதை நான் பார்க்குறேனா? அவங்களுக்குள்ளாக இப்போ கிறிஸ்துவின் ரத்தம் ஓடுதே அதை நான் இப்போ பார்க்குறேனா? அவங்களுக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய விலை மதிப்பற்ற ரத்தம் கிரியை செய்து அவங்க மீட்கப்பட்டிருக்கிறாங்களே அதை நான் பார்க்கிறேனா? இங்கே பவுல் சொல்கிற மாதிரி அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கும் மேலானவன். ரெண்டாவது கேள்வி, யாரை இவன் இப்படித்தான் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய கடந்த கால பாவங்களை வைத்து நாம் கணக்கிடுகின்றோம்? யாரை அவன் இப்படித்தான் என்று அவருடைய கடந்த கால பாவங்களை வைத்து நாம் கணக்கிடுகின்றோம்? அப்படி இதெல்லாத்தையும் நாம் யோசித்து பார்த்ததற்கு பிற்பாடு நாம் தேவனிடத்தில் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனே உம்முடைய எனக்கு கிருபையின் கண்களை தாரும், கிருபையின் பார்வையை எனக்கு தாரும். சரிங்களா? நான் கடந்த காலத்தை மாத்திரமே நான் பார்க்காமல் இப்பொழுது கிரியை செய்கின்ற கிருபையின் அடிப்படையிலே பார்க்கும்படிக்கு என்னுடைய பார்வையை மாற்றி அருளும் என்று நாம் ஜெபிக்கணும். ஏன்னா தேவனை பாருங்களேன், தேவன் அப்படித்தான் செய்கிறார் இல்லையா? அவர் சொல்கிறாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் உங்களுடைய பாவங்களை நான் எரிந்து விட்டேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அதை உங்களால் அளவிட முடியுமா? முடிஞ்சால் அளவிட்டு வாங்க, அளந்து பார்த்துட்டு வாங்க பார்ப்போம். அது அளவிட முடியாது.
அது எதற்கு அடையாளமாக இருக்கின்றது என்று சொன்னால், அது ஒரு நித்தியமான ஒரு தொலைவு, அதற்கு அடையாளமாக இருக்குது. சரிங்களா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ என்று சொன்னால், அங்கே தேவன் எதை அடையாளப்படுத்துகிறார்? அது நித்தியமான தூரம். அதை யாராலையும் கணக்கிட முடியாது, அதை யாராலையும் அளவிட முடியாது, அதை யாராலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட தூரத்திற்கு நான் என்ன செய்து விட்டேன்? உங்களுடைய பாவத்தை எரிந்து விட்டேன் சொல்றார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? உங்களுடைய பாவங்களை என்னுடைய முதுகுக்கு பின்னால் எழிந்து விட்டேன். அப்படின்னா என்னது? நான் அதை திரும்பி பார்க்க மாட்டேன். நான் இப்பொழுது உங்களை, நீங்கள் இப்பொழுது என்னாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்குறேன். நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா பார்க்கறது இல்லை. அதை வைத்து நான் உங்களை கணக்கிடுறது கிடையாது, அதை வைத்து நான் உங்களிடத்திலே பழகிறது கிடையாது, அதை வைத்து நான் உங்களிடத்திலே நான் டீல் பண்ணுறது கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் முற்காலத்தில் எப்படி இருந்தேன் என்பதின் அடிப்படையிலே ஆண்டவர் இன்னைக்கு என்ன டீல் பண்ணாருன்னு சொன்னால், நான் இங்கே நின்றுட்டு இருக்க மாட்டேன். சரிங்களா? யாருமே இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம். நான் முற்காலத்தில் இப்படி இருந்தேன், அதை அடிப்படையில் வச்சு தேவன் இன்னைக்கும் ஏண்டா நீ அப்படி இருந்த, ஏண்டா நீ இப்படி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்னா நாம் நிற்க முடியுமா? அதுதான் தாவீது கேட்கிறார், கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை நீர் நினைவில் கொண்டிருந்தீரானால் யார் உமக்கு முன்பாக நிற்பான்? ஆனால் அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, அப்படி நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதை தான் அவர் சொல்ல வர்றார். அப்படி நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஆனாலும் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்களேன். ஆகவே முதலாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம், சுவிசேஷத்தின் கிருபை நமக்கு புதிய பார்வையை தருகின்றது, புதிய பார்வையை தருகின்றது. ரெண்டாவதாக இங்கே நாம் பார்க்கிற காரியம், ரெண்டாவதாக சுவிசேஷத்தின் கிருபை கடன்களை தீர்ப்பதற்கு புதிய வழியை ஏற்படுத்துகின்றது. சுவிசேஷத்தின் கிருபை கடன்களை தீர்ப்பதற்கு புதிய வழியை ஏற்படுத்துகின்றது. 17வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினாள், என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே அப்படின்னு சொல்கிறார். பவுல் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவன் உன்ட்டேந்து திருடிட்டு வந்துட்டான் பார்த்தியாப்பா, உனக்கு சேதம் விளைவிச்சிருக்கிறான், உனக்கு அவன் பாதகமான காரியங்களை செஞ்சிருக்கிறான், உன்னுடைய நன்மைகளை, உன்னுடைய ஆஸ்திகளை, உன்னுடைய உடைமைகளை எவ்வளவு எடுத்தானோ நமக்கு தெரியாது, வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் அவனாலே, யாராலே? ஒனேசிமுனாலே உனக்கு ஏதாவது இழப்புகள் இருந்தால், உனக்கு ஏதாவது பிரச்சனைகளை, உனக்கு ஏதாவது ஒரு அவன் கடன்பட்டவனாக இருந்திருந்தால் அதை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை நான் தந்துடுறேன். அதாவது இங்கே ஒனேசிமு ஏற்படுத்தின ஒரு கடனை, ஒனேசிமு ஏற்படுத்தின ஒரு 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 கடுமையான ஒரு காரியத்தை பவுல் என்ன செய்கிறாரு? அதற்கான விலையை தான் செலுத்துகின்றேன் என்று முன் வருகின்றார். தான் செலுத்துகின்றேன் என்று முன் வருகின்றார். இப்போ இது என்ன? இங்கே பவுல் செய்கிற விஷயம் என்ன? அது உங்களுக்கு புரியுதா? இங்கே பவுல் செய்கிற விஷயம் என்ன? அது ஒரு மத்தியஸ்தருக்குரிய ஒரு பணியை இங்கே பவுல் செய்கிறார். இங்கே பவுல் ஒரு பதிலாளாக நின்று செயல்படுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை போல ஒரு அன்பை இங்கே பவுல் வெளிப்படுத்துவதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்தவ ஒப்புரவாகுதல் என்பது அது எப்பொழுதுமே ஒரு விலைக்கிரயத்தை வேண்டக்கூடியது, அது இலவசமானது கிடையாது. சரிங்களா? கிறிஸ்தவ ஒப்புரவாகுதல் என்பது அது எப்பொழுதுமே ஒரு விலைக்கிரயத்தை வேண்டுகின்றது. எதையாவது நாம் கொடுத்து ஆகணும். ஏன்னா நமக்கு கிடைத்த ஒப்புரவாகுதலே அது இலவசமாக கிடைக்கல. தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் பகை இருந்துச்சு. அப்படி பகையில் இருந்த நாம கிறிஸ்துவினாலே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம்.
இலவசமாக மீட்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இலவசமான மீட்பும் அந்த ஒப்புரவாகுதலும் அதனுடைய இயல்பிலே நமக்கு இலவசமாக கிடைக்கல. நாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம் என்று சொன்னால் ஒருத்தர் அதற்கான விலையை செலுத்தி இருக்கிறார். யார்? கிறிஸ்து. அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை ஏற்று நாம் நிற்க வேண்டிய இடத்திலே, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் கடனை தீர்க்க வேண்டிய இடத்திலே அதை செலுத்துவதற்கு எந்த நிர்வாகம் நமக்கு இல்லாத பொழுது அவர் நமக்காக நின்று நம்முடைய பதிலாளாக, நம்முடைய மத்தியஸ்தராக நாம் செலுத்த வேண்டிய கடனை அவர் முழுவதுமாக செலுத்தி தீர்த்ததினாலே நமக்கு ஒப்புரவாகுதல் கிடைச்சிருக்குது. அப்போ அந்த ஒப்புரவாகுதல் என்பது அதற்கு கிறிஸ்து விலையை செலுத்த வேண்டியிருந்தது. அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்களோடு நாம் ஒப்புரவாகின்ற பொழுது அது இலவசமாக நடக்காது. அதற்கு யாராவது ஒருவர் விலையை செலுத்தியாக வேண்டும். அதற்கு ஒருவர் விலையை செலுத்தியாக. இதுதான் சுவிசேஷத்தினுடைய ஒரு தாற்பயமாக இருக்குது. இதுதான் சுவிசேஷத்தினுடைய செயல்முறையாக இருக்குது. இங்கே நடக்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அழகாக சுவிசேஷத்தை அப்படியே நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? நாம் எல்லாருமே ஒனேசிமுவை போன்றவர்கள். என்ன செஞ்சோம்? தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாமல், தேவனை வணங்காமல், பாவத்திற்கு அடிமையாக இருந்து தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் திருடி குற்றவாளிகளாக, அவராலே தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக, நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்களாக, அவரை விட்டு விலகி ஓடினவர்களாக நாம் இருந்தோம், ஒனேசிமுவை போல. ஆனால் இங்கே அடுத்து தேவனை பார்க்கிறோம். தேவன் யார்? இங்கே பிளைமோனை போல தேவன் இருக்கிறார். அவர் யார்? நம்மை படைத்தவர், நம்ம எல்லாரையும் உருவாக்கினவர் அவர், நம் மீது முழு அதிகாரத்தை உடையவர் அவர். ஆகவே அவருக்கு விரோதமாக தான் நம்ம பாவத்தை செஞ்சிருக்கிறோம், அவருக்கு விரோதமாக தான் நாம் குற்றத்தை செஞ்சிருக்கிறோம், அவருடைய மகிமையை தான் நம்ம திருடி இருக்கிறோம். ஆகவே தன்னுடைய நியாயமான கோபத்தின் அடிப்படையிலே, தம்முடைய நியாயமான நீதியின் அடிப்படையிலே, தம்முடைய நியாயமான பரிசுத்தத்தின் அடிப்படையிலே நம்மை தண்டிப்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் இங்கே கிறிஸ்துவை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்ன செய்கிறார்? அவன் செலுத்த வேண்டியதை நான் செலுத்துகின்றேன். நம்முடைய கடன் எல்லாவற்றையும் கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொள்கிறார். அவர் பிதாவை பார்த்து சொல்றார், அவன் செலுத்த வேண்டியதை நான் செலுத்துகிறேன், அது எல்லாத்தையும் என்னுடைய கணக்கில் நீங்க வைங்க பிதாவை என்று சொல்லுகிறார். அவன் என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. கிறிஸ்து சிலுவையில் அதைத்தான் சொல்றார். கிறிஸ்து சிலுவையிலே பிதாவை பார்த்து அவர் சொன்ன விஷயம் என்ன? அவர் என்ன சொல்லி இருப்பார்? பிதாவாகிய தேவனே, அவர்களுடைய கணக்கு எல்லாவற்றையும், அவர்களுடைய கடன்கள் எல்லாவற்றையும் என் மீது வைத்துவிடும். அவ்வளவுதான். அதை தான் கிறிஸ்து செய்கிறார். அப்போ இந்த நம்பிக்கையானது மீண்டும் மீட்டெடுக்கப்படுவது என்பது அது உடனடியாக நடக்க முடியாத ஒரு விஷயம், அது சரிதான். ஆனால் மன்னிப்பும் அன்பும் ஒப்புரவாகுதலும் அது அந்த நேரத்திலே நடக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அது அந்த நேரத்திலே நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல மன்னிப்பு அல்லது ஒப்புரவாகுதல் என்பது அது ஏதோ ஒரு வழியில்லாத விஷயமும் கிடையாது. மன்னிக்கிறது என்பது வேதனையான ஒரு காரியம். மன்னிப்பது என்பது வலிமிகுந்த ஒரு காரியம். ஏன்னா அதற்கு நம்ம விலைக்கரையத்தை செலுத்தியாக வேண்டும். மன்னிப்பு என்பது அது விலை உயர்ந்த ஒரு காரியம். அதனாலே நாம் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஒப்புரவாக வேண்டியவர்களாக இருக்கிறோம், கடனை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதனாலே என்று சொன்னால், கிறிஸ்து என்னுடைய கடனை ஏற்கனவே செலுத்தி இருக்கின்றார் என்பதினாலே. அதை தான் இங்கே பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவன் உம்மிடத்திலே யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும், நான் அதை திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு சொல்றார். கிறிஸ்து அதை தான் நமக்கு சொன்னார். பிதாவாகி தேவனை பார்த்து, அவன் உமக்கு விரோதமாக யாதொரு அநியாயத்தை செய்திருந்தால், யாதொரு அநியாயம் இல்லை, நம்ம அநியாயத்தை தான் செஞ்சோம், அவன் உமக்கு விரோதமாக செய்த எல்லா அநியாயத்தையும், உமக்கு விரோதமாக அவனிடத்தில் இருக்கின்ற எல்லா கடன்களையும் நீர் என் கணக்கில் வைத்துக் கொள்ளும், நான் அதை திரும்ப செலுத்துவேன் என்று சொல்லிதான் இறங்கி வந்தார். அதை செலுத்திட்டு அவர் போயிட்டார்.
அதனால தான் கொலோசையர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகளை, கையெழுத்துக்களை அவர் குலைத்தார், சிலுவையிலே அவற்றை ஆணியடித்தார். அப்படி அதாவது அதெல்லாம் கையெழுத்தை குலைத்தார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த கையெழுத்து என்பது ஒரு கடன் பத்திரத்தை குறிக்குது. சரிங்களா? ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கடனை கொடுக்கும் பொழுது, இந்த மனுஷன் என்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறான், இதை இந்த காலத்துக்குள்ளே திருப்பி கொடுக்கலன்னா இவனுக்கு நான் இந்த தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு எழுதி அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிறது தான் கடன் பத்திரம். அதுதான் அந்த கையெழுத்து. அப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கு முன்னாடி அப்பேற்பட்ட ஒரு கடன் பத்திரம் இருந்துச்சு. அதை கிறிஸ்து என்ன செய்கிறார்? அதை கொஞ்சம் கூட ஒரு சிறு துளி கூட பார்க்க முடியாத அளவுக்கு, அப்படி ஒரு கடன் பத்திரம் இருந்துச்சுங்கிற கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு அவர் முற்றிலுமாக என்ன செய்கிறார்? அதை களைத்து போடுகிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து அதை நமக்கு செய்தபடியினால் நாமும் அதையே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்போ நம்மிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இன்றைக்கு யாரை நாம் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்? கேட்டுப்பாரு. நான் யாரை இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறேன்? யாருக்கு என்னுடைய மன்னிப்பு இன்னும் கிடைக்காமல் இருக்குது? யாருக்கு என்னுடைய மன்னிப்பை நான் இன்னும் வழங்காமல் இருக்கிறேன்? மறுபடியும் நான் மன்னிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கின்றார். அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் யாரை இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறேன்? யாருடைய கடன்களை நான் இன்னும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறேன்? யாருடைய கடன்களை நான் இன்னும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறேன்? மறுபடியும் யோசிச்சு பாருங்களேன். கடவுள் நம்முடைய கடனெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு இருந்தார்னா எங்கே போய் நிற்போம் நாம்? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதை பிடிச்சு வச்சுருக்கிறோம், இறுக்கமாக பிடிச்சு வச்சுருக்கிறோம், விட மனசு இல்லாமல் பிடிச்சு வச்சுருக்கிறோம். யாருடைய கடன்களை நான் இன்னும் என்னோடு பிடித்து வைத்திருக்கிறேன்? அதாவது ஒருத்தர் நமக்கு விரோதமாக தீமை செய்யும் பொழுது நாம் 2 விஷயத்தை செய்யலாம். ஒருத்தர் நமக்கு விரோதமாக தீமை செய்யும் பொழுது 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று நாம் செய்யலாம். ஒன்று நாம் என்ன செய்யலாம்? அவரை கொடுத்து தீர்க்க வைக்கலாம். இல்லை என்று சொன்னால் நாமளே அதை கொடுத்து விடலாம். என்னதுங்க அது? ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்யும் பொழுது ஒன்று அவரை கொடுத்து தீர்க்க வைக்கலாம். என்னது? நான் பழி வாங்குவேன். எனக்கு இதையா செய்கிறாம, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கிறானா, நான் என்ன செய்கிறேன் பாரு, அதற்கு பதிலாக அதை விட டபுள் மடங்கு நான் செய்கிறேன் பாரு, என்கிட்ட ஏண்டா சீனோன்னு அவன் நினைக்கிற அளவுக்கு நான் செய்கிறேன் பாரு. இது என்னது? அவனை கடனை கொடுக்க வைப்பது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று என்னது? அதை நாமளே கொடுத்து விடுவது. என்னது? அப்படி பழி வாங்காமல், அவன் என்கிட்ட கடன் பட்டிருக்கிறான், அவன் எனக்கு தீமை செய்திருக்கிறான், அவன் என்னை காயப்படுத்தி இருக்கிறான், ஆனாலும் நான் அதை மன்னிக்கின்றேன். அதுதான் அது, நாமளே கொடுத்து விடுவது. இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒன்றை நாம் செய்யலாம். வேதம் எதை செய்யும்படி சொல்லுது? 2வது விஷயத்தை செய்யும்படி சொல்லுது. நாமளே அதை கொடுத்து விட வேண்டும். அப்போது மன்னிப்பு என்பது, அப்படி நாம் நானே கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மன்னிப்பு என்பது அவர் செய்த பாவத்தையோ அல்லது அவர் செய்த அநியாயத்தையோ அல்லது அவர் செய்த தீமையையோ அது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறது ஆகிவிடாது. சரிங்களா? நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னிப்பு என்பது ஒருவர் செய்த தவறு அதை இல்லாமல் ஆக்காது. மன்னிப்பு என்பது ஒருவர் செய்த குற்றத்தை இல்லாமல் ஆக்காது. மன்னிப்பு என்பது ஒருவர் செய்த அநீதியை இல்லாமல் ஆக்காது. அதாவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படி ஆக்காது. அவர் செய்தது பாவம்தான், அவர் செய்தது குற்றம்தான், அவர் செய்தது அநீதி தான். ஆனால் மன்னிப்பு என்ன செய்கின்றது? அது அநீதியாக இருந்தாலும், அது குற்றமாக இருந்தாலும், அது என்னை காயப்படுத்தி இருந்தாலும் அந்த கடனை, அந்த விலையை செலுத்தும்படிக்கு நானே ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்வது தான் மன்னிப்பு. அது என்னை காயப்படுத்தினாலும் சரி, அது எனக்கு வலிச்சாலும் சரி, அது எனக்கு வேதனையாக இருந்தாலும் சரி, அந்த கடனை நானே செலுத்தி விடுகிறேன். அதை நான் என் மேலே ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் அதை விடுத்து விடுகிறேன். ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து அப்படி செய்திருக்கிறார், நான் அப்படியே செய்கிறேன். அதுதான் மன்னிப்பு. அப்போ நம்ம பார்த்து நம்ம கேள்வி கேட்போம், நான்
யாருடைய கடனை இன்னும் இறுக பிடித்து வைத்து கொண்டிருக்கிறேன். சுவிசேஷத்தின் கிருபை அது என்ன செய்கின்றது? நம்முடைய கடன்களை தீர்ப்பதற்கு புதிய வழியை ஏற்படுத்துகின்றது. மூன்றாவதாக நான் பார்க்கிற காரியம், சுவிசேஷத்தின் கிருபை உறவுகளை புதிய வகையில் சீர்படுத்துகின்றது. சுவிசேஷத்தின் கிருபை உறவுகளை புது வழிகளில் சீர்படுத்துகின்றது. 20வது வசனமும் 21வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது, ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். பவுல் பிலமோனுக்கு எழுதும் பொழுது அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? பிலமோன் இனிமேல் ஒனேசிமுவை அவனுடைய கடந்த காலத்தை வைத்து பார்க்க மாட்டார். பிலமோன் இனிமேல் ஒனேசுவை அவர் செய்த தப்பிதத்தின் அடிப்படையிலே பார்க்க மாட்டார். ஏன்னா ஒனேசிமுக்களே இப்பொழுது கிருபை வேலை செய்து, ஆகவே அந்த கிருபையின் அடிப்படையிலே அவர் பார்க்க வேண்டும் என்று இங்கே பவுல் விரும்புகிறதை எதிர்பார்க்கின்றதை நாம் பார்க்கிறோம். பிலமோன் என்ன செய்யணும்? ஒனேசிமுவை மன்னிக்கணும், அவரை ஒப்புரவாக்கணும், மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் இங்கே எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே கிருபையானது அது என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், இந்த உடைந்த உறவுகளை பசை போட்டு ஒட்டுறது மாதிரி ஒட்டுறது கிடையாது. அதான் உலகம் அதை தான் சொல்லுது. ஒரு தடவை உடைச்சிட்டா அது உடைஞ்சது தான். அதை நீங்கள் என்னதான் பசை போட்டு ஒட்டினாலும் அது ஒட்டாது, அது முந்தைய நிலைமைக்கு வராது அப்படின்னு உலகம் சொல்லும். இங்கே கிருபையானது உடைந்த உறவுகளை, உடைந்த அன்புகளை, உடைந்த நம்பிக்கைகளை அது பசை போட்டு ஒட்டுவதை போல அது ஒட்டாது. மாறாக அது புதியதான உறவை, மேன்மையான உறவை இங்கே ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒப்புரவாகுதல், சரிங்களா, ஒப்புரவாகுதல் அது எப்பொழுதுமே ஒரு உறவு அது முந்தைய நிலைமைக்கு இருந்தபடிக்கு எப்பொழுதுமே மாற்றும் என்பது கிடையாது. ஆனால் முந்தையிலே இருந்ததை விட பரிசுத்தமானதாகவும், முந்தையிலே இருந்ததை விட உயர்வானதாகவும், முந்தையிலே இருந்ததை விட கிருபை நிறைந்ததாகவும், முந்தையிலே இருந்ததை விட அன்பு நிறைந்ததாகவும், முந்தையிலே இருந்ததை விட அர்ப்பணிப்பு நிறைந்ததாகவும் மாற்றுகின்றது. அதை தான் இங்கே பவுல் சொல்றாரு 21வது வசனத்தில், நான் சொல்லுகிறதிலும் அதிகமாக செய்வீர் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் சொல்றார். அப்ப முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் ஒப்புரவாகுதல் மாற்றும் கிடையாது. முன்னாடி இருந்ததை விட மேன்மையாக மாற்றும். முன்னாடி இருந்ததை விட பாக்கியம் உள்ளதாகவும், பயன் தருகின்றதாகவும், பயனுள்ளதாகவும், மேன்மையுள்ளதாகவும், நம்பிக்கை உடையதாகவும், ஆரோக்கியம் உடையதாகவும் உறவுகளை கிருபை மாற்றுகின்றது. இந்த கிறிஸ்தவ மன்னிப்பு மாற்றுகின்றது. அதாவது இது முடிந்து விட்டது என்று உலகம் தீர்மானிக்கின்ற அந்த இடத்திலே சுவிசேஷத்தின் கிருபை ஒரு மேன்மையான எதிர்காலத்தை பார்க்கின்றது. அதை தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது முடிந்து விட்டது என்று உலகம் எழுதி முடிக்கின்ற அந்த இடத்துல தான் சுவிசேஷத்தின் கிருபை என்ன செய்து ஒரு மேன்மையான எதிர்காலத்தை, ஒரு பாக்கியமான எதிர்காலத்தை, முந்ததை விட சிறந்த ஒரு எதிர்காலத்தை சுவிசேஷத்தின் கிருபை பார்க்கும்படிக்கு நம்மை அழைக்கின்றது. நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி நாம் ஒப்புரவாகும் பொழுது, அப்படி நாம் சேர்க்கப்படும் பொழுது அது உலகத்திற்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ளதாக மாறும். ஏன்னா இது உலகத்திற்கு முற்றிலும் அந்யோன்யமான, உலகத்திற்கு முற்றிலும் இது அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அந்நியமான ஒரு விஷயம். ஏன்னா உலகம் சொல்லுது உடைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அத்தோட முடிஞ்சிச்சு, வேலையே கிடையாது. ஆனால் இங்கே சுவிசேஷம் சொல்லுது, அப்பா உடையிறது தான்ப்பா உறவு புதுப்பிக்கப்படுவதற்கான ஆரம்பம்னு சொல்லுது. கிருபை வேலை செய்ய வேண்டிய நேரம்னு சொல்லுது.
நீங்கள் கிறிஸ்துவாலே பெற்ற மன்னிப்பு செயல்முறைப்படுத்த வேண்டிய இடம்னு சொல்லுது. இதை உலகத்தால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம்னு சொல்லுது. அநேக நேரத்தில் நமக்கே இது பைத்தியமாக தெரியுது. அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், இன்னும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, அது ஒரு மேன்மையான புதிய ஒரு வாய்ப்பை உறவுகளை உருவாக்குவதற்கும் உறவுகளை கட்டமைப்பதற்கும் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லுது. ஆகவே தேவனை பார்த்து நாம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, புதிய மேன்மையான மீட்கப்பட்ட எதிர்காலத்தை எங்களுடைய உறவுகளுக்குள்ளாக நாங்கள் ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை எங்களுக்கு தாரும் அப்படின்னு நாம் கேட்கணும். அப்போ இந்த நிருபத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்மையே நாம் அப்படியே பார்க்குறோம். நான் எப்படி இருந்தேன், நான் தேவனுக்கு என்ன செஞ்சேன், தேவன் எப்படிப்பட்டவர், நான் அவருக்கு எவ்வளோ கடனாளியாக இருக்கிறேன், என்னுடைய கடனை நான் செலுத்த நிர்வாகம் இல்லாத பொழுது, அதை நான் செலுத்தவும் நினைக்காத பொழுது எனக்காக கிறிஸ்து வந்து அவன் செலுத்த வேண்டிய கடனை நான் செலுத்துகிறேன்னு நின்று அவர் அதை செலுத்தி முடித்தார். ஆனபடினாலே கிறிஸ்து செய்ததை இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது அப்படியே பிரதிபலிக்க வேண்டுமாறு அழைக்கப்படுகிறோம். அதை தான் இங்கே பிலமோன் செய்யுமாறு பவுல் அவருக்கு அழைப்பை கொடுக்கிறார். அப்போ நம்ம அதில் இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், யாராவது நம்மை காயப்படுத்தி இருந்தால், யாராவது நமக்கு அநீதியான காரியத்தை செய்திருந்தால், அந்த காயங்கள் உடனடியாக ஆறாமல் இருக்கலாம். அந்த காயத்தினுடைய வடுக்கள் அது உடனடியாக ஆறாமல் இருக்கலாம். அல்லது நம்பிக்கை கூட உடனடியாக அதை மீட்டெடுக்கப்பட முடியாததாக இருக்கலாம். ஆனால் கசப்பு உணர்வுகளை நாம் நீக்க முடியும். பழிவாங்கும் எண்ணத்தை நாம் நீக்க முடியும். விரோதமான எண்ணங்களை நாம் நீக்க முடியும். ஆகவே யாராவது நமக்கு காயத்தை அநீதியை செய்திருந்தால், ஆண்டவரே, இந்த கசப்புணர்வுகளை, இந்த வெறுப்பு எண்ணங்களை என்னை விட்டு நீக்கும் என்று ஜெபிக்கணும். ஒருவேளை நீங்கள் யாரையாவது காயப்படுத்தினவர்களாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கடந்த காலத்தை ஒருபோதும் மாற்ற முடியாதுங்க. சரிங்களா? கடந்த காலத்தை ஒருபொழுதும் மாற்ற முடியாது, யாராலையும் முடியாது, எப்பொழுதும் முடியாது. முடிந்தது அவ்வளவுதான். கடந்த காலத்தை நாம் என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் ஒருபொழுதும் மாற்ற முடியாது. நாம் ஒருவேளை ஆசைப்படலாம், நான் அன்னைக்கு அப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன், அதை நான் செஞ்சிருக்கவே கூடாது, நான் எப்படி அந்த ஒரு விஷயத்தை செஞ்சேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் செஞ்சிட்டேன். ஒருவேளை கடந்த காலத்திற்கு என்னால் திரும்பி போக முடியும் அப்படின்னு சொன்னால், நான் அப்படியே போய் கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் அந்த கடந்த காலத்திற்கு போய் நான் அதை மாற்றிட்டு வந்துடுவேன். சுவிசேஷம் அதை செய்யும்படிக்கு உங்களை அழைக்கவில்லை. உங்களுடைய கடந்த காலத்தை போய் நீங்கள் மாற்றிட்டு வாங்கன்னு சுவிசேஷம் உங்களை சொல்லவே இல்லை. அப்படி சுவிசேஷம் சொன்னுச்சுன்னா ஒரு பொழுது நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் யாருக்காவது தீமை இழைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அநீதியை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், குற்றத்தை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், கடந்த காலம் அது கடந்த காலம்தான், அதை மாற்றவே முடியாது. ஆனால் கிறிஸ்துவிடம் உங்களால் வர முடியும். கிறிஸ்துவிடம் வர முடியும். அவரிடத்திலே மன்னிப்பை கேட்க முடியும். அவரிடத்திலே ஒப்புரவாகுதலை வேண்ட முடியும். நீங்கள் சுவிசேஷத்தினிடத்திலே, கிறிஸ்துவனிடத்திலே வரும் பொழுது இந்த சுவிசேஷம் என்ன செய்யாது? வாடா அப்படின்னு சொல்லாது. வாப்பா, வா, நீ பாவம் செஞ்சிட்டியா, பரவாயில்ல, வா, உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக தான் நான் இங்கே இருக்கிறேன். நீ பாவம் செஞ்சிட்டியா, வா, நீ காயப்படுத்திட்டியா, வா, நீ துன்பப்படுத்திட்டியா, வா, நீ குற்றம் செஞ்சிருக்கிறியா, வா, உன்னை சேர்த்து கொள்வதற்காக தான் நான் இங்கே இருக்கிறேன்னு சுவிசேஷம் சொல்லுது. ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம்? தைரியமாக சுவிசேஷ இடத்துல வரலாம்.
தைரியமாக கிறிஸ்துவிடத்தில் வரலாம். அவரிடத்திலே வருகின்றவர்களை அவர் என்ன செய்யறதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தோடு, உங்களுடைய கடந்த கால குற்ற உணர்ச்சிகளோடு, நீங்கள் கடந்த காலத்தில் செய்த பாவத்தோடு நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திட்ட வரும்பொழுது அது உங்களை பார்த்து வாடா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ வர்றியான்னு கேட்காது. இப்போதாவது வந்தியே. அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லையா, தகப்பன் அவன் தூரத்தில் வரும் பொழுதே இவர் பார்த்தார். அப்படின்னா என்னது, எப்படா அவன் வருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படித்தான் தேவன் இன்றைக்கு நம்மளை பார்க்கிறார். எப்போ என் பிள்ளை அவனுடைய கடந்த காலத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்னுடைய கிருபையை தேடி வருவான். கடந்த காலம் கடந்த காலம்தான். சுவிசேஷம் உங்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுக்கும்படிக்கு தயாராக இருக்குது. சுவிசேஷம் உங்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுக்கும்படிக்கு தயாராக இருக்குது. நீங்கள் இன்னும் கடந்த காலத்துக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களுக்குள்ளாக ஏற்படுத்த விரும்புகின்ற மாற்றத்தை, அதை செயல்படுத்துவதற்கு நாம் தேவனுக்கு இடம் கொடுக்காமல் தடையாக இருக்கிறோம். ஆகவே தவறு செய்திருந்தால் மாற்ற முடியாது, ஆனால் கிறிஸ்துவிடத்திலே வர முடியும். மூன்றாவதாக, ஒரு சமூகம் அல்லது ஒரு குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பிலே சபையாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? எதிராளிகளும் மீட்கப்பட்டவர்களாக இங்கே ஒன்று சேர்ந்து கிறிஸ்தவ சகோதரர்கள், பிரியமானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சபை இருக்க வேண்டும். இந்த சபையானது அது எப்படி இருக்க வேண்டும்? உடைந்த உறவுகள் முன்னர் இருந்த நிலைமையை காட்டிலும் மேன்மையான நிலைமைக்கு மாற்றப்பட்டவர்கள் வசிக்கின்ற, தங்குகின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். இந்த சபையானது மன்னிக்கின்ற, மாற்றுகின்ற, மேன்மையான உறவுகளை கட்டி எழுப்புகின்ற ஒரு கிறிஸ்தவ அன்புள்ள சபையாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை நாம் வாழும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாசித்து சிந்தித்த இந்த வேத பகுதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சுவிசேஷம் எங்களுக்குள்ளாக, எங்களுடைய உறவுகளுக்குள்ளாக அது எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தார்கள். தேவனே, அதற்கு வேண்டிய தாழ்மையையும் கிருபையையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து, ஆண்டவரே, சுவிசேஷத்தினுடைய பார்வையும், சுவிசேஷத்தினுடைய மன்னிப்பையும், சுவிசேஷத்தினுடைய ஆண்டவரே கர்த்தாவை மாற்றி அமைக்கப்பட்ட வாழ்க்கையையும் கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.